ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹெல்த்தியாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பட்டர் டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க, பிஸ்னஸ்க்காக இந்த மாதிரி ரெசிபி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்காக நான் பட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டர், அது கூட மைதா, கூட 2 முட்டை, ஸோ சர்க்கரை, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து எப்போயுமே வந்து டீ கேக் வந்து செய்வோம், அது வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணி செய்வோம். ஸோ இந்த டீ கேக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் வச்சு செய்கிறோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பட்டரில் செய்கிறதுனால அப்படியே வாயில் வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடிய அளவுக்கு அந்த பட்டரோட ஃப்ளேவர் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். பட்டர் வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கணும். ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து பட்டர் வந்து மெல்ட்டாகியும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு கூலிங்காக லைட்டாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பிளெண்டரில் போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து அதை வந்து ஒரு க்ரீமியாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, பிளெண்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு அது கூட வந்து சர்க்கரை வந்து எடுத்துருக்கேன். சர்க்கரை வந்து நான் பவுடர் சுகர் ஆட் பண்ணல. சுகர் வந்து நார்மலாக நம்ம எப்போவும் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த சுகர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு அந்த பட்டர் கூட நல்லா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது நம்ம சேர்த்துருக்க இந்த பட்டரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு க்ரீமியாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். ஸோ இந்த பட்டர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியாக கிடைக்குதோ ஸோ அந்த அளவுக்கு கேக் நல்லாயிருக்கும். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா முழுசாக கரையாது, கொஞ்சம் கையில் நீங்கள் தொடும்போது கொஞ்சம் நரநரப்பாக தான் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்து அதில் வந்து அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது சர்க்கரை வந்து முழுசாக கரைஞ்சிரும். இப்போ அந்த பட்டர் அந்த சர்க்கரையோடைய வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்து அதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்கு சேர்த்து அடிக்கும்போது அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ அதனால் வந்து சர்க்கரை கரையில் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 முட்டையும் சேர்த்து இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக வரணும். நீங்கள் வந்து அதை வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும், நல்ல ஒரு பட்டர் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணலையே, ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் 2 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் பாலோ ஆயிலோ எதுவுமே வந்து சேர்க்க கிடையாது. இந்த பட்டர் வச்சு மட்டும்தான் இந்த கேக் வந்து நான் முழுசாக செய்ய போகிறேன். நீங்கள் வந்து மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவு ட்ரை பண்ணதில்லை. பட் வந்து ஹெல்த்தியாக இன்னுமே சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி எல்லாமே வந்து இதே போல் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து பட்டர், இந்த முட்டை, சர்க்கரை இது எல்லாமே நல்லா வந்து க்ரீமியாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து மைதா, அது கூட பேக்கிங் பவுடர் நான் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு எடுத்திருக்கேன். இது 3ஐயும் ஒரு 2-3 முறை சலித்து எடுத்துக்கோங்க. எதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சலித்து எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த மைதாவிலையோ இந்த பேக்கிங் பவுடர்லேயோ ஒரு சில சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டிகளோடு நம்ம அப்படியே வந்து அதை சலிக்காமல் சேர்த்தோம் அப்படின்னா அங்கங்கே அந்த பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும்போது அந்த கேக் வந்து அந்த மாதிரி கரிக்கிற டேஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நல்லா வந்து நீங்கள் சலிச்சிட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் கேக்குமே நல்லா உங்களுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சாக கிடைக்கும். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம அடித்து வச்சுருக்க அந்த பட்டர், எக்கு எல்லாமே. இப்போ இது கூட வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சொன்ன மாதிரி மைதா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். ஸோ இது 3 தான் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நான் பாலோ ஆயிலோ இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து ஓடிஜிலேயோ அவன்லேயே செய்கிறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேட்டர் ரெடி பண்ண உடனே வந்து அவனில் வச்சிடணும். நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவன்லாம் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைம் ஆக்குறீங்க அப்படின்னா பேட்டர் வந்து இருக்கிற மாதிரி ஆயிரும். கேக் வந்து நமக்கு சாஃப்டாக வராது, ஹார்ட் ஆயிரும். அதனால் ரெடி பண்ண உடனே வந்து டின்னில் சேர்த்துட்டு நீங்கள் அவனில் வந்து வச்சிடுற மாதிரி நீங்கள் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே மில்க் எசன்ஸ் வந்து நான் 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு வந்து மில்க் எசன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும்.
உங்கள்கிட்ட வந்து மில்க் எசன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன எசன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம பட்டர் கேக் செய்கிறதுனால பட்டர் எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேகமாக போட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் வந்து கேக்கை ஃபுல்லாக கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாஃப்டாக வராது, கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ ஒரு 6 இன்ச் அளவுக்கு பேன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நான் இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பேட்டரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 350 கிராமுக்கு மேலே தான் இருந்துச்சு. நம்ம இதை பேக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக 350 கிராம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ வந்து உங்களுக்கு கேக் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரெசிபி இந்த மெஷர்மெண்ட் எடுக்கலாம். எப்போ வந்து நம்ம ஆர்டருக்கு வந்து கேக் வந்து ரெடி பண்ணாலும், இப்போ ஒரு 1/4 கிலோ 250 கிராம் அளவுக்கு கேக் கேட்குறாங்கன்னா கரெக்டாக வந்து 250 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கும்போது அதோட அளவுகள் வந்து கண்டிப்பாக குறையும். அதனால் நீங்கள் 250 கிராம் செய்யும்போது ஒரு 300 கிராம் 350 கிராம் கேக் வர மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது சைடில் நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து ஒரு நீட்டாக நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ சைடெல்லாம் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து வெயிட் குறையும். அதனால் நீங்கள் 1/4 கிலோ அப்படிங்கிற இடத்துல ஒரு 300 கிராம் 400 கிராம் வந்து கேக் ரெடி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது எப்படியும் ஒரு 250 கிராம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 270 280 கிராம் அப்படி தான் கொடுப்போம் ஹோம் பேக்கரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அளவுகள் வந்து எப்போயுமே வந்து 1/2 கேஜி செய்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக 1/2 கேஜி இருக்கக்கூடாது, ஒரு 100 கிராமாவது கூட இருக்கணும். 1/4 கேஜி செய்கிறீங்க அப்படின்னா 1/4 கேஜிலேருந்து ஒரு 100 கிராம் வந்து கூட இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கஸ்டமருக்கு கரெக்டாக நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஓடிஜியை. ப்ரீஹீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் பேட்டரை வந்து டின்னில் வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். இதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. நான் வந்து இந்த கேக் வந்து வீட்டுக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். செஞ்ச உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் உடனே வந்து காலியாகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. நீங்கள் இது சேல்ஸுக்கு செய்கிறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேக் வந்து பேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வெயிட் வந்து 350 360 கிராம் பக்கம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த சைட்லலாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுப்போம். அப்போ தான் வந்து அந்த கேக் ஸ்லைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்க லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டில் இருந்தபடி. ஸோ நம்ம சேனலில் நிறைய பிஸ்னஸ் ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ், கப் கேக்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் சரி, யாராவது ஹோம் பேக்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ், கப் கேக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டராக வேணும் அப்படின்னாலும் சரி, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹோம்மேடாக ரொம்ப ஹெல்த்தியாக எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் எந்த ஒரு கலர்ஸும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மில்லட்ஸில் வந்து குக்கீஸுமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மில்லட்ஸில் ப்ரௌனியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம சேனலில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ப்ரௌனிஸ், டீ கேக்ஸ், குக்கீஸ் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2-3 நாளைக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் இந்த மாதிரி டீ கேக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் அழகாக பேக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கவுமே. நான் வந்து இந்த பாக்ஸ் காமிச்சிருக்கேன். ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இல்லையா, டீ கேக்குக்குனே தனியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க. அது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.